3 டேஸ் வரைக்கும் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 3 வருஷம் இதை பத்தி பார்த்து ஷார்ட்டா கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போறாங்க. அதாவது தாய்லாந்து ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு போகிங்கா போறாங்க. ஸோ மற்ற அடுத்த நாள் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா துபில் மோத் சொல்லக்கூடிய ஒரு ஜெயிலுக்குள்ள போறாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குகை இருக்கு. அதில் ஒவ்வொரு குகையை தாண்டி போறாங்க. அந்த குகையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு ஆபத்து இருக்கு. அதாவது ஷார்க் ஒன்று அந்த குகையில இருக்கு. ஸோ அந்த ஷார்க் வீட்டுல இவங்க எப்படி தப்பித்தாங்க? 10 பேர் ஒரு தப்பித்தாங்க. இல்லை அந்த ஒருத்தர் தப்பித்தாங்கன்னு பார்க்குற சரி உண்மையான ஒரு சூப்பரான ஷார்ட் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கலர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு படம். இது ஷார்ட் நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. கடைசியில் இருந்து இந்த படத்தில் காற்றே காட்டாங்க. ஷார்க்கை ஃபுல்லாவோட காட்ட மாட்டாங்க. அது வெளியே இருந்ததை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதோட தவளை காட்டுறாங்க. மற்றபடி நார்மல் ஷார்க் தான் பட் ரீசெண்டான ஒரு ஷார்க் தான் சொல்லியிருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷீஷா அவைலபிள் இருக்குது. தமிழ் டப்பில் இருக்குது. தமிழ் டப்பில் இருந்தால் நீட்டாக 10 ஷாட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 மெயின் கேரக்டர் படத்தில். ஒரு ரெண்டு ரெண்டு பசங்க ஒரு 3 பெண்ணுங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் வருவாங்க கடைசி வரையும். ஸோ நம்ம நார்மலாக அதே ஷார்க் பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கும். நான் நார்மல் ஷார்க்கிங் தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்தை ஒரே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் எப்படி சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ